ஹே ஆல், வெல்கம் பேக் டு அசிம் வீடியோ டிப்ஸ். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண இந்த கிளிப்லேயே பார்த்துருப்பீங்க இது என்ன வீடியோ அப்படின்ட்டு. ஸோ அதுதான் என்னோட ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஸோ நான் என்னோட ஹேரை ஆஃப்டர் ஒரு 1 இயர் கழித்து கலரிங் பண்ணி ஸ்மூத்தனிங் பண்ணுறேன். ஏன்னா நான் என்ன மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸ்கின் கேர் வேணாலும் பண்ணுறேனே தவிர இந்த ஹேர் கேருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே விட்டுட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு லேசினஸ்னும் சொல்லலாம், அந்த அளவுக்கு வேலைன்னு சொல்லலாம், அண்ட் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்னும் சொல்லலாம். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு ஹேர் கட்டு, ஹேர் கலரு, அந்த மாதிரி ஸ்பா அப்படின்னு பண்ணுற ஆள் நான். ஸ்பாலாம் மந்த்லி பண்ணிட்டு இருந்த ஆள் நான். அது கூட பண்ணாத அளவுக்கு பிஸி ஷெடியூல்னும் சொல்லலாம். இன்னொன்று ப்ளஸ் என்னோட ஹெல்த் ரீசன்னால சரி நம்ம இந்த ஹேரு, இந்த ப்ரெப்பிங் நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறதுல இந்த ஹேர் கேரை மட்டும் கொஞ்சம் இந்த ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணுறோம்ல, இதுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்கலான்னு பிரேக் கொடுத்துருந்தேன் தான். பட் என்னோட எப்படி சொல்கிறது, இந்த புது இயராவது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகட்டும், எல்லாமே புதுசாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த புது இயர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே, அதாவது டிசம்பர் மந்த்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே போயிட்டு ஹேர் கலரிங் அண்ட் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணிட்டேன். ப்ளஸ் என்னோட ஹேரை ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன். ஷார்ட்டானா ரொம்ப இல்லை, மீடியமாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் கலரிங் ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் இந்த வீடியோ எடுக்கிறது. ஸோ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பாருங்கள், எங்கள் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. பெருசாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஐ நோ இதெல்லாம் பெருசாக கிளியராக போடணுன்னு. பட் எனக்கு அங்கே எடுக்க அது எப்படி சொல்கிறது, நான் பேசிக்கலி ஒரு ஷை டைப்பு. சில டைம் நல்லா ஜாலியாக பேசிடுவேன், சில இடத்துல ரொம்ப அமைதியாக இருப்பேன். ரொம்ப நேரம் ஆகும் நான் ஒரு இடத்துல அடாப்ட் ஆகி எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுகிறதுக்கு. அதனால் எனக்கு வீடியோ எடுக்கவும் கொஞ்சம் கூச்சமாகவே இருந்தது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு மீறி ஓகேவாயிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் போனோன்னே என் ஹேரை அவங்க ப்ளோ ட்ரை தான் பண்ணாங்க, பிகாஸ் கலரிங் பண்ணணுன்றதுக்காக. ப்ளோ ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு கலரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் பாலையாஜ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப டார்க்காக இல்லாமல் ரொம்ப மைல்டு கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மைல்டு ப்ரௌனாகவே பண்ணியாச்சு. லைக் மோச்சா கலர் மாதிரி பண்ணியிருந்தோம். மோச்சா, கொக்கோ இதெல்லாம் இருக்க மாதிரி ஒரு மாதிரி கலரில் பண்ணியிருந்தோம். ப்ரௌன் கலர் பேசிக்காக சொல்லணுன்னா. ஸோ அப்படி பண்ணியாச்சு. ஸோ பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour விட்டாங்க. எனக்கு தேவையான கலர் வர்றதுக்கு 1/2 hour ஆச்சு. ஸோ 30 minutes விட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஹேராக பவுல் வாஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஹேராக பவுல் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்மூத்தனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சு. ஸோ க்ரீம் போட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்மூத்தனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்மூத்தனிங்க்கு க்ரீம் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு க்ரீம் போடுவாங்க, அது பேர் என்னன்றது எனக்கு நிஜமா மறந்து போச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து அயனிங் பண்ணுவாங்க. அயனிங் பண்ணதுக்கு அப்புறம் நியூட்ரிலைசர் குச்சி குச்சியா நட்டுக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் க்ரீம் போட்டோன்னே. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் அந்த நியூட்ரிலைசர் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே ஸ்மூத்தாக படிஞ்ச மாதிரி இருக்கும் ஹேரு. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் 2 ஸ்டெப் பண்ணுவாங்க. பேசிக்காக நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பண்ணும்போது ஸ்மூத்னிங்கு எனக்கு 2 times அயனிங் பண்ணாங்க. லைக் ஃபர்ஸ்ட் டைம் அந்த க்ரீம் போட்டு அயனிங் பண்ணிவிட்டு, செகண்ட் டைமும் ஒரு வாட்டி க்ரீம் போட்டுட்டு, அதாவது நியூட்ரிலைசருக்கு அப்புறம் அயனிங் பண்ணுவாங்க. பட் இவங்க அயனிங் பண்ணவே இல்லை. நான் கேட்டேன், இல்லை பண்ணவே மாட்டேன்னாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது தெரியும், இல்லை 2 டைமும் ஸ்மூத்தனிங்க்கு அயன் பண்ணுவாங்களா, ஏன்னா ஸ்ட்ரைட்னிங் தான் 2 டைம் அயனிங் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் ஓகேவா வந்துட்டேன். எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு, ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு தான் சொல்லணும். நான் பண்ணியிருந்தது சில் ப்ரீஸில் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அண்ட் என்னோட ஹேருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே சேர்த்து ஷாம்பூ, ஹேர் கட்டு, அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க் வாங்கியிருந்தோம், அது ஸ்பா எல்லாமே சேர்த்து, ஹேர் ஸ்மூத்தனிங், ஹேர் கலரிங், இது எல்லாமே சேர்த்து ஒரு 10K கிட்ட ஆயிடுச்சு. 10K மேலே ஆயிடுச்சு. அண்ட் அடுத்து நம்ம 3 days விட்டுட்டு 3 days ஆஃப்டர் நம்ம வாஷ் போகணும். அங்கேயே தான் போகணும். ஸோ ஸ்பென்சர் ப்ளஸ் ஆக்கி நானும் என் மம்மியும் கிளம்பியாச்சு. ஸோ ஆஃப்டர் வாஷ்க்கு பார்த்தீங்கன்னா அதே ஸ்பென்சரில் சில் ப்ரீஸ் தான் போயிருந்தேன். ஸோ வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வெளில அந்த ஃபைனல் அவுட்புட் வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் வெளியில் போயிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு கடை இருக்குது, சிக்கன் ரோலு. ஸோ சில்லி சிக்கன் ரோல் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஃபுல்லாக போடல, சும்மா வாங்கினதை உங்களுக்கு காட்டினேன். மோமோஸு, சில்லி சிக்கன் ரோல் வாங்கியிருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டி நகர் போய் அதை வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்னோட ஹேரை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரைலாம் பண்ணி அனுப்பிட்டாங்க என்னன்னே சொல்லலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் ஹேர் புட்.
சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது ஸ்மூத்னிங் இல்லை ஹேர் கலரிங் இல்லை ஹேர் கட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.